ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள்ள சுகமாயிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேத வசனம் பிரசங்கி 9வது அதிகாரம் 10வது வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். இந்த உலகத்தில் செய்யும்படி கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை செய்யும் பிரசங்கி சொல்லியிருக்கிறாருன்னா, உங்களுக்கு வர வாய்ப்புகள். இன்னைக்கு எத்தனையோ பேர் எனக்கு என்ன வேலை செய்யறதுன்னு தெரியல, என்ன பிஸ்னஸ் செய்யறதுன்னு தெரியல, என்ன மாதிரியான ஊழியத்தை செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழப்பமாவே சுத்திட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். உங்களுக்குன்னு பிறக்கும் போதே ஒரு தனிப்பட்ட தாழ்ந்து ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிறப்பிலேயே தனிப்பட்ட திறமைகள் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, இவனால மட்டும்தான் இதை செய்ய முடியும், எங்களால் செய்ய முடியாது, இவன் செஞ்சிருவான் இது அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்களோ நம்ம குடும்பமோ பாராட்டுற மாதிரி நிறைய விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒன்று தான் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. எதையுமே செய்ய முடியாத ஆளுன்னு ஒருத்தருமே கிடையாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு வருது, ஒரு சந்தர்ப்பம் அமையுது அப்படின்னா ஒரு நாள் அதை தவற விட்டுறாதீங்க. நமக்கு நன்மை தீமை எல்லாம் நல்லாவே தெரியும், இது நல்லதா கேட்டதா நல்லா தெரியும். ஆனால் நன்மைகள் வரும்போது கூட இந்த வாய்ப்பை நம்ம தவற விடுறோம். நிறைய நேரத்தில் இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த யோசிச்சுட்டே காலத்தை கடத்திடுவோம். தயக்கம், கொஞ்சம் பயம், என்ன ஆகுமோ, இதுக்குள்ளே போனால் இது எப்படி ஆகுமோ அப்படின்ட்டு. இப்போ ஒரு இளைஞ பில்டிங் மாதிரி ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. சரி, அந்த ஃப்ளோரை மேலே பார்க்குறீங்க, அந்த கடைசி ஃப்ளோருக்கு அந்த 16வது 17வது அந்த மாடிக்கு போகணுங்க. எப்படியாவது அந்த உயரத்தை நான் பார்த்துடணும், அந்த பில்டிங்கில் ஏறி அதை தொட்டுறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீழே நின்று இப்படியே பார்த்துட்டு யோசிக்கிறீங்க, இதை எப்படியாவது நான் ரீச் ஆகணும், இதை எப்படியாவது பார்த்துடணும், இதில் எப்படியாவது ஏறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அங்கேயே நின்றுக்கிட்டு தான் அதை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களால் அந்த உயரத்தை ரீச் பண்ண முடியுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் அட்லீஸ்ட் ஒரே ஒரு படியாவது கால் எடுத்து முன்னாடி வைக்கணும். ஆமாம் தானே? சரிங்க, உங்களால் படியே ஏற முடியலைங்க, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன், படியேற முடியாத ஆள், லிஃப்ட் இருக்குதுங்க, அட்லீஸ்ட் லிஃப்ட் டோரை ஓப்பன் பண்ணியாவது அந்த சுவிட்சையாவது அழுத்தி உங்கள் கால் எடுத்து உள்ளே வச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் அந்த உயரத்துக்கு போயிடுவீங்க. சில பேருக்கு படி, சில பேருக்கு லிஃப்ட். படிகளிலே ஏற முடியாத ஆளுக்கெல்லாம் லிஃப்ட்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் கூட அதில் அவங்க ஏற மாட்டாங்க. ஸோ முதல் அடியை நீங்கள் எடுத்து வைக்கும்போது தான் உங்கள் 2வது அடியே நீங்கள் எடுக்க முடியும். அப்படியே ஒவ்வொரு அடியாக போய் கடைசியில் உங்கள் வெற்றிக்கான அந்த இலக்கை நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. ஹல்லேலூயா. ஆனால் கீழே நின்றுக்கிட்டு என்றைக்கும் அப்படியே மேலே பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நிச்சயமாக ரீச் ஆக மாட்டோம். இந்த நாளில் நீங்கள் எந்த வாய்ப்பு வருதோ அந்த வாய்ப்பை தவற விட்டுறாமல் உங்கள் கைக்கு எது நேரிடுதோ, நீங்கள் செய்யும்படி எந்த சந்தர்ப்பம் கிடைச்சி அதுக்கு எந்த வாய்ப்பு வருதோ அதை தயவு செஞ்சு ஒரு அடி முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்டெப் மூவ் ஃபார்வர்ட், ஒரு அடி முன்னாடி எடுத்து வைங்க. 2வது அடிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவுவார், கை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வெற்றியை சீக்கிரமாக மீட் பண்ணுவீங்க, அந்த லக்கை போய் அடைவீங்க, உங்கள் கோலை ரீச் பண்ணுவீங்க, சாதனையாளர் ஆவீங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.